வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேர் குற்றவாளிகள். சிபிஐ குற்றப்பத்திரிகை அடிப்படையில் விசாரணைக்கு பின் கோவை மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியோரில் 88 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி. ஆந்திரம், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடக மண்டலங்களில் இந்தி பேசும் பகுதிகளை விட தேர்ச்சி விகிதத்தில் முன்னிலை. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவை கூட்டம். நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தல். டெல்லியில் பாதுகாப்பு அமைச்சக செயலர் படை தளபதிகளுடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. எல்லை பகுதிகளின் பாதுகாப்பு படைகளின் செயல்பாட்டு தயார்நிலை பற்றி கேட்டறிந்ததாக தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தத்திற்கு தானே காரணம் என ட்ரம்ப் கூறியது குறித்து சர்ச்சை. பொதுவெளியில் விவாதிக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருத்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திருநாவுக்கரசு, அருளானந்தம் உட்பட 9 பேரும் குற்றவாளிகள் என்று கோவை மகிளா நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பளித்துள்ளார். பொள்ளாச்சி வட்டாரத்தில் அரசியல் செல்வாக்கும் பணபலமும் படைத்த ஒரு கும்பல் கல்லூரி மாணவியர், குடும்ப பெண்கள் ஆகியோரிடம் முகநூல் மூலம் பழகி காதலிப்பது போல் ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து வந்துள்ளனர். வட்டிக்கு கடன் கொடுத்து திருப்பி செலுத்த முடியாதவர்களை தென்னந்தோப்புக்கு நடுவே உள்ள பண்ணை வீட்டிற்கு வர சொல்லி பாலியல் பலாத்காரம் செய்தது பற்றியும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்தனர். இந்த நிலையில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்து செல்போனில் படம் பிடித்தது சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் புகார் அளித்தும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் கூட்டு பாலியல் சுரண்டல் கும்பலை சேர்ந்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து இந்த வழக்கு முதலில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. குற்றவாளிகள் அரசியல் செல்வாக்கு படைத்தவர்களாக உள்ளதால் மாநில காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என கருதி இந்த வழக்கின் விசாரணையை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், ஹெரான்பால், பாபு, ஆனந்தன், அருண்குமார் ஆகிய 9 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது 2019ஆம் ஆண்டு மே 21ஆம் நாள் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. கோவை நீதிமன்ற வளாகத்தில் தனியாக அறை ஒதுக்கி விசாரணை நடைபெற்றது. 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் நாள் சாட்சியங்களின் விசாரணை தொடங்கியது. அறை கதவுகள் மூடப்பட்டு இணைய வழியே காணொளியில் சாட்சியம் பெறப்பட்டது. அரசு மற்றும் குற்றம் சாட்டப்பட்டோர் பக்கங்களின் வாதங்கள் முடிவடைந்ததை அடுத்து இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இதையொட்டி சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 9 பேருக்கும் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பளித்துள்ளார். இதையடுத்து குற்றவாளிகள் 9 பேர் பலத்த பாதுகாப்புடன் மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பொள்ளாச்சி வட்டாரத்தையே உலுக்கிய இந்த வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்துள்ள நிலையில் கோவை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நடுவண் மேல்நிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இயின் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. தேர்வு எழுதியோரில் 88 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். டெல்லியில் உள்ள நடுவண் மேல்நிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றனர். இந்த பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டனர். 16,92,794 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 16,92,794 பேர் தேர்வு எழுதிய நிலையில் இவர்களில் 14,96,307 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்ச்சி விகிதம் 88 விழுக்காடு ஆகும். ஆண்களின் தேர்ச்சி விகிதத்தை விட பெண்களின் தேர்ச்சி விகிதம் 6 விழுக்காடு அதிகமாகும். தென் மாநிலங்களான ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகியவற்றை உள்ளடக்கிய மண்டலங்களில் 96 முதல் 99 விழுக்காடு வரை தேர்ச்சி விகிதம் உள்ளது. விஜயவாடா மண்டலத்தில் 99.6 விழுக்காட்டினரும், திருவனந்தபுரம் மண்டலத்தில் 99 விழுக்காட்டினரும், சென்னை மண்டலத்தில் 97 விழுக்காட்டினரும், பெங்களூரு மண்டலத்தில் 96 விழுக்காட்டினரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஜகவர்,
நவேதயா வித்யாலயா, கேந்திரியா வித்யாலயா, திபேதிய சமூக பள்ளிகள் ஆகியவற்றில் 99 விழுக்காட்டினரும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 91 விழுக்காட்டினரும், அரசு பள்ளிகளில் 90 விழுக்காட்டினரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் தனியார் பள்ளிகளில் 88 விழுக்காட்டினரை தேர்ச்சி பெற்றுள்ளனர். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. பகல்காம் படுகொலையை பழிவாங்கும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி அவற்றை அழித்தது. இதையடுத்து எல்லையோர பகுதிகளில் இந்திய ராணுவ நிலைகள் மீது பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள், ஏவுகணை ஆகியவற்றை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்கியழித்து முறியடித்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டு அதை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக எல்லைப் பகுதியில் சிறு தாக்குதல் கூட இல்லாமல் அமைதி நிலவி வருகிறது. இதற்கிடையே இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்களும் நேற்று பேச்சு நடத்தி போர் நிறுத்தத்தை முழுமையாக கடைபிடிப்பது என்றும் முடிவு செய்துள்ளனர். பாகிஸ்தான் மீதான ராணுவ நடவடிக்கை, பாகிஸ்தானின் தாக்குதல், முறியடிப்பு ஆகியன குறித்து விவாதிப்பதற்காக நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளனர். அது பற்றி அறிவிக்காத நிலையில் நேற்றிரவு பிரதமர் நரேந்திர மோடி தொலைக்காட்சியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். இந்த நிலையில் டெல்லியில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. டெல்லியில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு அமைச்சக செயலர், முப்படை அலுவலர்களின் தலைவர், கடற்படை, தரைப்படை ஆகியவற்றின் தளபதிகள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு நிலவரம், முதன்மையான ராணுவ நிலைகளில் பாதுகாப்பு படைகளின் செயல்பாட்டு தயார்நிலை ஆகியன குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. எந்த நேரத்திலும் எத்தகைய தாக்குதலையும் முறியடிக்கும் திறனை இந்திய படைகள் பெற்றுள்ளதாக அப்போது பாதுகாப்பு அமைச்சருக்கு தளபதிகள் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து வரும் எத்தகைய தாக்குதலுக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தத்திற்கு தானே காரணம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் இதுகுறித்து பொதுவெளியில் விவாதிக்க வேண்டாம் என்றும், அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுவதே உகந்ததாக இருக்கும் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தின் காலப்புரகையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தம் தன்னால் தான் ஏற்பட்டது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளதை பற்றி செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு இது அரசுடைய கமுக்க செய்தி என்றும், இதை பொதுவெளியில் பேசக்கூடாது என்றும் தெரிவித்தார். இது குறித்து ஏதுவாக இருந்தாலும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுவதே பொருத்தமாக இருக்கும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேரும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், ஹெராயின் பால், பாபு, அருணானந்தம், அருண்குமார் ஆகிய 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி நந்தினி தேவி முதலில் தீர்ப்பளித்தார். அவர்களுக்கான தண்டனை விவரம் நண்பகலில் அறிவிக்கப்பட்டது. அப்போது மனித குலத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத கொடிய குற்றம் இழைத்த 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிட்டார். குற்றவாளிகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் 8 பேருக்கும் மொத்தம் 85 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டார். ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை பகிர்ந்தளிக்க நீதிபதி நந்தினி தேவி உத்தரவிட்டார். இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் நீடிப்பதால் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்களில் எல்லையோர பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்சில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. சந்தையில் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன. அவற்றை மக்களுக்கு இன்றியமையாத தேவையான காய்கறிகளும் பழங்களும் குவிக்கப்பட்டுள்ளன. உணவகங்கள், தேநீர் கடைகளிலும் மக்கள் வருகை அதிகரித்துள்ளது. உத்தம்பூரில் சந்தை திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வந்து தங்களுக்கு தேவையான இன்றியமையா பொருட்களை வாங்கி செல்கின்றனர். அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. ஸ்ரீநகரில் இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் படிக்க சென்றனர். ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் நேற்றிரவு ட்ரோன்கள் எதுவும் பறக்கவில்லை என்றும், துப்பாக்கிச்சூடு, குண்டுவீச்சு எதுவும் நிகழவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இன்று பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. மக்களின் நடமாட்டம் வழக்கம் போல் உள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மாவட்டத்தில்
நஞ்சு சாராயம் அருந்தியதில் 14 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். மஜிதா வட்டாரத்தைச் சேர்ந்த 5 ஊர்களில் நேற்றிரவு கள்ள சாராயம் அருந்தியவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து காவல்துறையினரும் மாவட்ட வருவாய்த்துறையினரும் உடனடியாக அந்த ஊர்களுக்கு விரைந்து சென்றனர். நஞ்சு சாராயம் அருந்தியவர்கள் யாராக இருந்தாலும் மருத்துவம் பெற வரும்படி ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளருமான வீடு வீடாக சென்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நஞ்சு சாராயம் அருந்தியதில் 5 ஊர்களிலும் மொத்தம் 14 பேர் உயிரிழந்ததாகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் சாக்சி சகுனி, காவல் கண்காணிப்பாளர் மணிந்தர் சிங் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இந்தியர்களுக்கு தேசம்தான் எப்பொழுதும் உயர்ந்ததாக கருதப்படும் என யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் பிரதமர் உரை குறித்து அவர் எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் பயங்கரவாதத்திற்கு எதிரான புதிய இந்தியா கொள்கையின் தெளிவான அறிவிப்பாக பிரதமரின் உரை இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆபரேஷன் சிந்தூர் என்பது வெறும் இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல என்றும் இந்திய சகோதரிகள் மற்றும் மக்களின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கான உறுதிமொழி என தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இராணுவத்திற்கு பிரதமர் வாழ்த்துக்கள் என கூறினார். இந்தியர்களுக்கும் தேசம்தான் எப்பொழுதும் உயர்ந்ததாக கருதப்படும் என யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். கடலூரில் திமுக சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் கலந்து கொண்டு பேசினார். கடலூர் மாவட்டம் அண்ணா கிராமம் ஒன்றியம் சன்னாச்சிப்பேட்டை பகுதியில் ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன் தலைமையில் திமுக 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொழிலாளர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர் திமுக அரசின் சாதனைகள் குறித்து பட்டியலிட்டு பேசினார். நிகழ்ச்சியில் மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய முதலமைச்சர்கள் உத்தரவு போட்டிருக்காரு. நாங்கெல்லாம் ஒவ்வொரு ஊரா போய் வாங்கிட்டு இருக்கோம். நானும் விரைவிலே அண்ணா கிராமத்திற்கு ஓரிடம் 2, 4 இடங்களுக்கு வந்து அந்த மனுக்களை எல்லாம் பெற்று உரிய அதிகாரி மூலம் சிபாரிசு செய்து அண்ணா கிராமம் ஒன்றியத்தில் விடுபட்டிருக்கின்ற அத்தனை சகோதரிகளுக்கும் நிச்சயமாக அந்த தொகை பெற்றுத்தரப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கஞ்சா விற்றதில் ஏற்பட்ட போட்டி காரணமாக சக நண்பரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தரமணி கென்னடி தெருவைச் சேர்ந்தவர் அஸ்வின் என்பவர் தரமணி ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த மோகன், சங்கர் மற்றும் மடிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பரத் ஆகியோர் மது அருந்துவதற்காக அழைத்துள்ளனர். இதற்கு அஸ்வின் மறுப்பு தெரிவித்த நிலையில் வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் தரமணி ரயில் நிலையம் அருகே உள்ள மைதானத்தில் அஸ்வினை மூவரும் சேர்ந்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர். இதையடுத்து கொலை செய்த குற்றவாளிகள் மூவரும் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் கஞ்சா விற்றதில் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக அஸ்வின் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை சிறையில் அடைத்தனர். தாராபுரம் அருகே அடுத்தடுத்து கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் புறவழி சாலையில் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் விபத்திற்கு காரணமாக இருந்த உடுமலை பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் தப்பி ஓடினர். கார் மோதிய விபத்தில் பொள்ளாச்சி கம்பளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமாரின் கார் தீப்பற்றி எரிந்தது. இதில் காரில் இருந்த கிருஷ்ணகுமாரின் மனைவி பானுரேகா மற்றும் மகள் தனியா ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் மூவரையும் தீக்காயங்களுடன் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பூந்தமல்லியில் இருசக்கர வாகனத்தை இயக்கிய 13 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பூந்தமல்லியை அடுத்த நசரத்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கலைவாணன் என்பவர் டிரைவராக வேலை செய்து வருகிறார். இவரது 13 வயது மகனான பிரியன் என்பவர் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கலைவாணன் வேலை விஷயமாக வெளியூர் சென்ற நிலையில் சிறுவன் பிரியன் அவனது நண்பர்கள் கார்த்திகேயன் மற்றும் முகிலன் ஆகியோரை அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையின் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பிரியன் என்ற சிறுவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 2 பேர் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர்.
தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தை இயக்கி 13 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் சித்திரை பௌர்ணமியையொட்டி மலைவள பாதையில் பக்தர்கள் வீசி சென்ற 260 டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மலைவளம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவது வழக்கம். சித்திரை பௌர்ணமி நாளில் வழக்கத்தை விட அதிகமான எண்ணிக்கையில் பக்தர்கள் வந்திருந்தனர். இந்த நிலையில் பக்தர்கள் நடந்து சென்ற சாலையின் இருபுறமும் அவர்கள் விட்டுச் சென்ற உணவுப் பொட்டலங்கள், குடிநீர் பாட்டில்கள் உள்ளிட்ட கழிவுகளை அகற்றும் பணி இன்று நடைபெற்றது. இந்த பணியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், மாவட்ட வருவாய் அலுவலர் ராம பிரதீபன், கோட்டாட்சியர் ராஜ்குமார், மாநகராட்சி ஆணையர் செந்தில் பாலாஜி ஆகியோர் துப்புரவு பணியை மேற்பார்வையிட்டனர். மொத்தம் 260 டன் கழிவுகள் அகற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே உள்ள வழுவூர் பாலமுருகன் ஆலயத்தில் பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் வழுவூர் வளையாம்பட்டினம் பாலமுருகன் ஆலயத்தில் பால்குடம் காவடி திருவிழா நடைபெற்றது. வழுவூர் வீரண்டேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி பால்குடங்கள் எடுத்தும் ஊர்வலம் வந்தனர். இதில் பக்தர்கள் நூதன முறையில் தங்கள் முதுகில் அலகு குத்தி பெரிய தேரை இழுத்தும், முதுகில் அலகு குத்தி அலகு காவடியும் கல் உருண்டைகளை முதுகில் கட்டி இழுத்து கொண்டு வந்தனர். வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியதை தன்மைக்கு நன்றி செலுத்தும் வகையிலும் பாலமுருகனுக்கு நூதன முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் காவடி திருவிழாவை கண்டுகளித்து செல்போனில் படம் பிடித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே எடகுப்பத்தில் நந்தீஸ்வரர் மலையை பக்தர்கள் வலம் வந்து வழிபட்டனர். சித்திரை பௌர்ணமி நாளில் சுயம்பு நந்தீஸ்வரருக்கு பால், தயிர், மஞ்சளம், அரிசி மாவு, தேன், விபூதி, சந்தனம், குங்குமம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலையை வலம் வந்து இறைவனை வழிபட்டனர். கைகளில் தீப்பந்தத்தை ஏந்தியவாறும் நமச்சிவாயா நமச்சிவாயா என்று மந்திரங்களை உச்சரித்தபடியே ஊர்வலமாக சென்று சிவபெருமானை மனம் உருகி வழிபட்டு சென்றனர். தூத்துக்குடியில் காணாமல் போன ஒரு தெருவை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று நடிகர் ஜி.பி. முத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பெருமாள்புரத்தில் உள்ள தெருவை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் இதனை சிலர் ஆக்கிரமித்து விட்டதாக ஜி.பி. முத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார். மேலும் அந்த தெருவை கண்டுபிடித்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க உள்ளதாக கூறியுள்ளார். யார் கோயில் இடத்த வந்து யார் பரிவர்த்தனை பண்ணணும் சொல்லுங்க? கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது. அதை விற்றுருக்காங்க. அதை விற்றுட்டு இவங்க மட்டும் விற்றுட்டு மாதிரி எனக்கு என்னுடைய சொந்த பாதையை வந்து அடைக்காங்க. இது சம்மந்தமாக நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து நான் மனு கொடுக்க வந்தேன். மனு கொடுத்துட்டு வந்து இன்றைக்கி எல்லா காப்பியும் நான் எல்லாமே ஹைகோர்ட்டில் வந்து நான் கோர்ட்டில் போடுறேன் வாங்குறேன் கோர்ட்டு மூலியமாக தீர்த்தாங்கன்னா என்ன வந்து குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாமே ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் அவர் சொந்த பகையோ இதை வச்சுக்கிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணுறாரு. இதுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். எனக்கு தீர்வு காணணும்னு சொல்லி நான் ஐயாவிட்ட வந்து நீ மனு கொடுக்க வந்திருக்கேன். ஃபேமிலியாக வந்திருக்கேன். இதுக்கு மேலே ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அடுத்த நான் மனநிலையோடு தான் வருவேன். வந்தீங்கள தீ குளிக்கிற நிலைமை தான் நான் ஆயிடுவேன். அவ்வளோக்குள்ளே நான் வந்து ஷூட்டிங்கு போக முடியல, அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, எங்கேயும் போக முடியல. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நித்யானந்தா ஆசிரமம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலையில் நித்யானந்தா ஆசிரமம் 4 மாட வீதியிலும் கிரிவல பாதையிலும் செயல்பட்டு வருகிறது. இதில் தினம்தோறும் 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. சித்ரா பௌர்ணமிக்கு ஆன்மீக பக்தர்களுக்கு வழங்கப்படும் இந்த அன்னதானத்தில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்க்காமல் வழங்கப்படுகிறது. பாண்டிச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முக்கிய விசேஷ நாட்களில் 25,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க தொடங்கி தற்போது 1,00,000 பக்தர்கள் வரை அன்னதானம் வழங்கப்படுகிறது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். அடுத்த மாதம் இங்கிலாந்தில் நடைபெற உள்ள உலக டெஸ்ட் சாம்பியன்ஸ் இறுதிப் போட்டிக்கான வீரர்கள் பட்டியலை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஸ் கிரிக்கெட் இறுதிப் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் ஜூன் 11ஆம் நாள் தொடங்க உள்ளது.
12 போட்டிகளில் விளையாடி 8இல் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணியும் 19 போட்டிகளில் விளையாடி 13இல் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணியும் இந்த இறுதிப் போட்டியில் விளையாட உள்ளனர். இந்த நிலையில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஸ் இறுதிப் போட்டியில் விளையாடும் வீரர்கள் பட்டியலை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. பேட் கமின்ஸ் தலைமையிலான இந்த அணியில் அவருடன் சேர்த்து மொத்தம் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். அலெக்ஸ் கேரி, ஜாஸ் ஹேசில்வுட், டிராவிஸ் ஹெட், உஸ்மான் காஜா, நாதன் லியோன் மிட்சல் ஸ்டார்க் ஆகியோர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் அதிகரித்து 8,765 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 120 ரூபாய் அதிகரித்து 70,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 76,495 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 109 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,09,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 528 புள்ளிகள் குறைந்து 81,901 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 126 புள்ளிகள் குறைந்து 24,797 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேர் குற்றவாளிகள். சிபிஐ குற்றப்பத்திரிகை அடிப்படையில் விசாரணைக்கு பின் கோவை மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியோரில் 88 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி. ஆந்திரம், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடக மண்டலங்களில் இந்தி பேசும் பகுதிகளை விட தேர்ச்சி விகிதத்தில் முன்னிலை. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவை கூட்டம். நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தல். டெல்லியில் பாதுகாப்பு அமைச்சக செயலர் படை தளபதிகளுடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. எல்லை பகுதிகளின் பாதுகாப்பு படைகளின் செயல்பாட்டு தயார்நிலை பற்றி கேட்டறிந்ததாக தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தத்திற்கு தானே காரணம் என ட்ரம்ப் கூறியது குறித்து சர்ச்சை. பொதுவெளியில் விவாதிக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருத்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.